अवविलोकनात् कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரசக்த மதுனா விதி பிரணிகிதைர் சபயோதகைகே சமஸ்த துரிதசிதா நிகமகந்தினா த்வந்தயே அசேஷம் அவிசேஷதஸ்திரிஜகத் அஞ்சனாத்ரிஸ்ருதுகோ சராசரமசீகரகாம் சரண பங்கஜேனங்கிதோ. நாராயணியத்தினுடைய 31வது தசகத்துல 5வது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரியானவர் சுக்ராச்சாரியாருக்கும் மகாபலிக்கும் நடக்கக்கூடிய ஆச்சரியமான சம்வாதங்களை எல்லாம் வர்ணிச்சிருக்காராம். உயர்ந்த கட்டம் வாமனாவதாரத்துல இது. சுக்ராச்சாரியார் தன்னுடைய குருவான மகாபலியை எப்படியாவது காப்பாற்றணுமேன்றதுக்காக வந்திருக்கவன் பகவான். அதனால அவனுக்கு தானம் கொடுக்காதேன்னார். அப்ப மகாபலி சக்கரவர்த்தி இவரை வணங்கி பகவான் ஒரு ஆச்சாரியனுடைய லட்சணத்தோடு நீங்க காமிச்சப்பறம் நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும், தானம் கொடுக்கலாம்னு நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல சுக்ராச்சாரியாருக்கு அப்படியே கண்கள்ல நெருப்பு கக்கரா மாதிரி கோபம் வருது. நான் சொல்றத கேளு, தானம் வேண்டாம், நிறுத்து. உனக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் நான் திருப்பி வாங்கி கொடுத்து விஸ்வஜித் யாகத்தை பண்ணி உன்னை ஒரு மனிதனாக்கி தேவர்கள் கிட்டேந்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால என்னுடைய வார்த்தையை கேளுன்னு சிஷ்யனான மகாபலியினிடத்துல திருப்பி திருப்பி தான் சொல்றதையே சொல்லிட்டு இருக்கார். ஆனா குருவாயூரப்பா, யாச்சத்யேவம் யதி ச பகவன் பூர்ணகாமோஸ்மி சோகம் தாஸ்யம் ஏவ ஸ்திரமிதி வதன் காவ்யசப்தோபி தைத்யகா. மகாபலியும் குருவாயூரப்பா சொல்றதையே சொல்லிட்டு இருக்கான். பகவானுக்கு நான் தானம் கொடுக்கறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை அடைஞ்சிட்டு இருக்கணும்னு அதே ஒரு வாக்குவாதத்தோட இந்த சரித்திரம் தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் உயர்ந்த 7 புண்ணிய நகரங்களுள் ஒன்றான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு அருகிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திவ்ய சன்னதியிலே அநேகமாக அனைத்து மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்த நாம் இப்போது உலகளந்த பெருமாள் ஆச்சரியமாக கர விமானத்திலே இங்கு சேவை சாதிக்கக்கூடிய மூலமூர்த்தியாக கம்பீரமான உருவத்தோடு காட்சியளிக்கின்றார். இவரை படமெடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லாததால் படவடிவத்திலே இதோ இவருடைய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். மேற்கு நோக்கி உலகளந்த பெருமாளாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய சுவாமியானவர் இரு பக்கமும் அழகாக தன்னுடைய கைகளை அகல விரித்து கொண்டு இரு விரல்களை மேலே தூக்கி 2 அடிகளை அளந்து விட்டேன், 3வது அடிக்கு மண் எங்கே என்று நாராயணியத்திலே பின்னால் வரக்கூடிய சரித்திரத்தை முன்னாலேயே உணர்த்துவது போல அழகாக கம்பீரமாக சேவையளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ஒரு திருவடியை வலது திருவடி மகாபலி மேல் 3வது அடியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் இடது திருவடி அகல விரித்து இடதுபுறம் நீட்டி திருவடி சேவையையும் நாம் இங்கே அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு விசேஷம்.
இங்கு ஆதிசேஷனாக ஊரகத்தான் என்ற திருநாமத்தோடு இங்கு ஒரு தனி சன்னதி விசேஷமாக அமைய பெற்றிருப்பதும், இங்கு குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆதிசேஷனான ஊரகத்தானிடத்திலே தான் வேண்டிக் கொண்டால் புத்திரபாகியத்தை அடைவதும், அவருக்கு திருமஞ்சனமும் திவ்யமான பாயச பிரசாதங்களும் இவரிடத்திலே விசேஷமாக இங்கே அமைய பெற்று உள்ளது. இதோ ஊரகத்தானுடைய படவடிவத்தினுடைய திவ்யமான தரிசனம். இங்கு மகாபலி சக்கரவர்த்தியானவர் பகவான் விஸ்வரூபத்தை எடுத்ததால் அந்த தரிசனத்தை முழுமையாக தன்னால் அடைய முடியவில்லையே என்று திருவிக்கிரமாவதார சுவாமியை வேண்டியதாகவும், அதற்காக திருவிக்கிரமாவதார மூர்த்தி தன்னுடைய உருவத்தை குறைத்துக் கொண்டு 5 தலைகளுடன் முறுக்கிய வாளுடன் நின்ற திருமேனியாக ஆதிசேஷனாக இவருக்கு காட்சி அளித்ததாகவும், அந்த ஆதிசேஷனுக்குத்தான் ஊரகத்தான் என்ற ஒரு பெயராக இங்கே தலவரலாறானது கூறுகின்றது. இந்த ஊரகத்தானுக்கு இங்கு தனியாக உற்சவமூர்த்தி இல்லை, மூலமூர்த்தி மட்டும்தான். ஆனால் முன்னே நாம் தரிசித்த உலகளந்த பெருமாளுக்கு இங்கு உற்சவமூர்த்தியானவர் உண்டு. அவருடைய திருநாமம் பேரகத்தான். அந்த பேரகத்தானுடைய திவ்ய தரிசனத்தையும் இதோ அடைய துவங்கிவிட்டோம். உயரமான கம்பீரமான ஒரு திருமேனி. மற்ற உற்சவமூர்த்திகள் எல்லாம் சிறிய உருவத்திலே இங்கு அடங்கி இருந்தாலும், இங்கு மூலவருக்கு ஏற்றாற்போல் உயரமான திருமேனியாக காட்சியளிக்கக்கூடிய இவருடைய ஆச்சரியமான நின்ற திருக்கோலத்தின் திவ்ய தரிசனத்தை நின்றிருந்து யோகநீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்த தீவினைகள் தீர்த்த தேவ தேவனே குண்டிருந்த மாடநீடு பாடகத்தும் ஊரகத்தும் நின்றிருந்த வெக்கனை கிடைந்ததென்ன நீர்மையே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தது இவருடைய திவ்ய தரிசனத்திலே நமக்கு நினைவுக்கு வருகின்றது. சங்கு சக்கரம் அபயம் 4வது திருக்கையிலே அழகாக கதையை தான் தாங்கிக் கொண்டு உயர்ந்த திருவடி சேவையோடு மட்டுமல்லாமல் ஆபரணங்கள் பலப்பலவே என்று பலவிதமான ஆபரணங்களை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் காசுமாலையோடும் சேவையை அளிக்கின்றார். அது மட்டுமா, நீலக்கல் பதக்கத்துடன் அழகாக சேவை அளிக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரை இருக்கக்கூடிய திவ்ய தரிசனமானது ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் நின்ற திருக்கோலத்திலே மஞ்சள் வஸ்திரத்துடன் காட்சியை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் கருணை முகத்துடன் திறந்த நேத்திரத்துடன் சேவை அளிக்கக்கூடிய உயர்ந்த உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் பரிணாமத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். இங்கே மகாபலி சக்கரவர்த்தியானவர் தன்னுடைய குருவான சுக்கராச்சாரியாரிடத்திலே, நீங்கள் உயர்ந்த குரு, என்ன போய் தானம் பண்ண வேண்டாம்னு நீங்க தடுக்கலாமா? ஒருத்தனுக்கு ஒரு வாக்க நான் கொடுத்தப்பறம் அந்த வாக்கிலேந்து மீறலாமா? அதுவும் ஒரு பிராமண வேஷத்துல வந்திருக்கக்கூடிய பிரம்மச்சாரிக்கு எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி அவன் கேட்ட ஒரு 3 அடி மண்ணை நான் கொடுக்கலன்னா அதனால எனக்கு பாபம் வராதா? குருவான நீங்க தான் எனக்கு இதற்குண்டான பதில சொல்லணும்னா. அப்ப குருவாயிரப்பா சுக்கராச்சாரியார் அப்பவும் விடல. அவர் என்ன சொன்னார்? ஒரு நீதி நீ தெரிஞ்சுக்கோ மகாபலி, சில இடங்கள்ல வாக்க கொடுத்தா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அந்த வாக்க நம்ம காப்பாத்தலன்னு சொன்னால் நமக்கு பாபமானது வராது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நீ இப்ப இருந்துட்டு இருக்க. விளையாட்டா ஒருத்தனுக்கு ஆசியமா பேசிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல நண்பர்களுக்குள்ள ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு விளையாட்டா வாக்குறுதி கொடுத்துட்டான்னா அதை நிறைவேற்றணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல ஒரு கல்யாணத்தை முடிப்பதற்காக ஒருத்தனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான்னா அதை நிறைவேற்றணும்ன்ற அவசியம் இல்லை. சாதாரணமா நம்ம ஒரு பழமொழி கூட சொல்றது உண்டு, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த 1000 பொய் சொல்லி வாக்குகள் கொடுத்தா அதுல மீறினா தானே பொய்ன்னு அர்த்தம். 1000 வாக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து மீறினா கூட 1000 பொய் சொன்ன ஒரு பாபம் எப்ப வராதுன்னா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுனால வராதான். இப்ப சில பேர் உலகத்துல மகா கெட்டிக்காரனா இருக்கான். எப்படி இருக்கான்னா ஒரே பொய்ய சொல்லி 1000 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்கான். அந்த ஒரு பொய்யும் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு அந்த பையனுக்கே பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஆனா இங்க சுக்கராச்சாரியார் சொல்றார், அந்த பொய் சொன்ன பாபம் வாக்கை மீறினது கல்யாணத்துல வராது. அதே மாதிரி பசுக்களை காப்பாத்தணும். ஒரு பசுவை காப்பாத்தணும், ஒருத்தன் அழிக்க வந்துட்டான்னு சொன்னா அந்த பசுவை உங்க வீட்டுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு இந்த பக்கமா ஒரு பசு வந்துதான்னு கேட்டா நான் பார்க்கலையேன்னு சொல்லலாம். அதனால பாபம் கிடையாது. அதே போல ஒரு பிரம்மச்சாரிக்கு கொடுத்த வாக்க கூட நம்ம மாத்தலாம். இன்னொன்னு, நம்ம ஒரு வாக்க கொடுத்துட்டு அதனால நம்முடைய சர்வ செல்வம் புகழ் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த சமயத்துல நம்ம வாக்க கொடுத்ததுல இருந்து மீறலாம்.
எல்லாத்த விட மகாபலி ஒருத்தனுக்கு உயிருக்கே ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்ற சமயத்துல தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணுமே தவிர வாக்கு கொடுத்துட்டோன்னு அதுக்காக உயிரை வர்றது நியாயம் இல்லை. ஆக எனக்கு தெரிஞ்ச ஒரு தர்மசாஸ்திரத்துல இவ்வளவு உனக்கு பட்டியலிட்டு நான் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன். இதுல சூழ்நிலையை பார்த்தா உனக்கு நிறைய பொருத்தம் இருக்குப்பா. ஐஸ்வர்யத்தை இழக்க போற, உன்னுடைய புகழை இழக்க போற, மறுபடியும் எல்லாத்தையும் இழந்து நிக்க போற, உன்னுடைய உயிருக்கே ஆபத்து வரப்போறது. இவ்வளவு சூழ்நிலைகள்ல நான் உனக்கு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால அல்ல வலை தரு அஞ்சலிக்கும் கை வள்ளலே ஒரு மாமரஜோன் என உள்ளல் ஓங்குல குண்டவன் என்று முன் வெள்ளி கூற அவ்வேந்தனோ கூறுவான். கம்பர் அழகா சொன்னார். இவ்வளவு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்லி அந்த பாத்திரத்தை அவங்கிட்ட கொடுக்காம வச்சுட்டு இருக்காரு. இப்பவாவது மகாபலி குரு சொல்றதை கேட்கணுமோனோ. இவனுக்கு உயர்ந்த ஒரு வைபவங்களை எல்லாம் சொல்லி பாபம் இல்லைன்னு குரு வாக்குறுதி கொடுத்துட்டார். அப்ப கூட குருவாயிரப்பா உன்னோட ஒரு லீலை இருக்கே, மகாபலி அவனுடைய வார்த்தையிலேந்து நீ மீற வைக்க கூடாதுன்னு அவன் மனசை திடப்படுத்திண்டு அடுத்த க்ஷணமே அவன் என்ன பண்ணான்னா, ஆச்சாரிய சிரேஷ்டரே ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய உயிர் போறது அப்படின்னு சொன்னால் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்ன வார்த்தையிலேந்து மீறலாம்னு நீங்க சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உயிரையே விட்டப்புறம் நான் சம்பாதிச்ச பணம், என் கூட இருக்கிற ஐஸ்வர்யம், என் கூட இருக்கிற சொத்துலாம் என் கூடையா வரப்போறது, நான் மாத்திரம் தனியா போறேன். ஆனா இப்ப இவனுக்கு இந்த தானத்தை கொடுத்தா பகவானுக்கே மகாபலி தானத்தை கொடுத்தான்ற ஒரு பெரிய புகழ் எனக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த புகழ் நான் உயிரை விட்டா கூட என் உடம்போட வரக்கூடிய புகழாகவும், என்னைக்கு வாமனனுடைய சரித்திரத்தை யார் படிச்சாலும் யார் கேட்டாலும் பகவானுக்கே தானம் கொடுக்கக்கூடிய பெருமையை மகாபலி அடைஞ்சால் அப்படின்னு வரலாறும் சரித்திரமும் என்னை பத்தி புகழ்ந்து பேசும் இல்லையா? அதை நான் காப்பாத்திக்கிறதுக்கு பாப்பனா, இல்லைன்னா உங்க வார்த்தையை கேட்டுண்டு நினைக்கில என் கை நிமிர்த்திட வந்து தனக்கு எல்லா வகை தாழ்வது தாழ்வில் கணக்கரியானது கைத்தலமென்னில் எனக்கு இதன் மேனலம் யாது கொழன்றான் அடுப்பவர் பழிசரு நைனரு மல்லர் கொடுப்பவர் முன்பு கொடேலன நின்று தடுப்பவரே பகை தம்மையுமல்னார் கெடிப்பவர் எழுதோர் கேழலை என்றான். கம்பனுடைய ஆச்சரியமான பிரவாகம் நாராயண பட்டத்தினுடைய ஸ்லோகத்துக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு இந்த தமிழ் ஒப்பது போறதான். கொடுப்பதை தடுக்கிறது தான் பாவம்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற புண்ணியத்தெல்லாம் நீங்க உபதேசம் பண்ணவே வேண்டாம். பகவானுக்கு கொடுத்து நான் பெருமையை அடையணும்னு நினைக்கிறேன். ஒரு உயர்ந்த எம்பெருமானுக்கு ஒத்த ஒரு தானத்தை பண்ணச்சே அதை கொடுக்காதேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பாவம் ஏற்படுமோ, உங்களுக்கு என்ன கதி ஏற்படுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால நான் புண்ணியத்தை தான் எதிர்பார்ப்பனே தவிர இந்த பாபங்கள்லாம் எனக்கு வேண்டாம். வாமனனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பயனை அடையிறேன்னு குரு கிட்ட இருந்த அந்த தீர்த்த தான பாத்திரத்தை குருவாயிரப்பா யாச்சத்யேவம் यदि स भगवन् पूर्ण कामोऽस्मि शोकम् दास्यं ये स्थिरमिति वदन् काव्य सप्तोपि दैत्यकाः நான் அழித்தே தீர்வேன்னு அந்த பாத்திரத்தை பிடிங்கிண்டு தீர்த்தத்தை ஒப்பிண்டு வாமனன் கையை பிடிச்சிட்டு மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல சபையில ஒரு பெண் குரல் கிளம்பித்தான், தானம் பண்ண வேண்டாம் வேண்டாம், குரு சொல்றதை கேளுங்க, இத வந்துட்டேன்னு. யாரா அது பெண்ணுன்னு திரும்பி பார்த்தால் மகாபலியினுடைய மனைவியான விந்தியாவளி ஓடி வந்து அந்த பாத்திரத்தை பிடிங்கிட்டா. உனக்குமா சொத்துல ஆசைன்னு மகாபலி அதிர்ச்சியோட நிக்கிறான்னு நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பேரகத்தான் உற்சவமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலேயே விஸ்வரூபத்தோடு காட்சியளிக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் மற்றொரு கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பாண்டவ தூதனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா